வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நானே நம்பலைங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. நீங்களே பாருங்களேன். வாங்க ப்ரிப்பரேஷன் உள்ள போகலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் சுரக்காய் எடுத்திருக்கேன். அதை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் காட்டுற மாதிரி சீட்ஸ் வந்துட்டு வெளில எடுத்துக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் போட்டால் வந்துட்டு கசப்பாயிடும், அதனால் சீட்ஸ் ஃபுல்லாக வெளில எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கூடயே வந்துட்டு நான் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காயும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கோங்க, ட்ரையாக, தண்ணி போடாமல். அப்புறமா ஒரு கடையில் எண்ணெய் போட்ட அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு வணக்கிக்கோங்க. கூடயே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது வணங்கட்டும். சுரக்காய் பார்த்திங்கன்னா அது தண்ணி காயின்வாங்க, ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு அது நீங்கள் அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு சமைக்கலாம்னா ரொம்ப கசப்பாயிடனால சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நான் இந்த இதெல்லாம் போட்டு பொரிச்சிட்ருக்கிறப்போ வெங்காயத்தை வந்துட்டு போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு வணக்க விடுங்க. வெங்காயத்து கூடயே நான் சேர்த்து கல்லுப்பும் போட்டுப்பேன், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். கல்லுப்பு போட்டு வணங்கிட்டுருக்கிறப்பவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்துட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டப்பமா அது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் வந்துட்டு போயிடும். நல்லா ஆனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆயிருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுரக்காவை வந்துட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுறாதீங்க, அந்த சுரக்காவை போட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயிலே. அப்போ தான் அந்த கசப்பு தன்மைலாம் தெரியாது. நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு தண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், பட் ஆனால் அதில் கொஞ்சம் கசப்பு அப்படியும் தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அப்போ கசப்பு தெரியாது, ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இதிலலாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்படி போட்டு 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 கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன்ல, அந்த பொடியை வந்துட்டு போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மிளகா போட்டு அரைச்சதுனால இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் போட தேவையில்லை. வணக்கிறப்பவே கல்லுப்பு போட்டனால உப்பும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போவே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா திருப்பி டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி போட்டு வந்துட்டு வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி சுண்டு வரட்டும். பாருங்கள், வெந்துருச்சுன்னா பாருங்கள். அப்படி வேகணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு வேக விடுங்க. அப்போவே நல்லா ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்சிடுச்சு. வெந்துட்ட அப்புறமா நீங்கள் இறக்கிக்கலாம். எப்பயுமே கடைசியாக எதுவாக இருந்தாலும் இறக்குறதுக்கு முன்னாடியே அதில் நான் வந்துட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுப்பேன். அது போடுறதுனால கொஞ்சம் உரமாகவும் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஸ்மெல்லும் இருக்கும், டேஸ்ட்டும் அதில் நல்லா இறங்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதான் ஃபைனலாக போட்டு சூப்பராக வந்துருச்சு. இது நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், அண்ட் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.